முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா இந்த வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான் உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும் உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும் தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து கனிமணி படைத்திடவா சத்தியம் சிவம் சுந்தரம் முடியும் முடியும் முடியும். சின்ன திரையில் 25 ஆண்டு காலம் பணியாற்றி தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் என்ற கிராமத்திலிருந்து வந்த என்னுடைய முதல் டைரக்டர் அவர் தான். என்னை ஸ்டேஜ் ஏற்றி மக்கள் தர்பார்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தின வைச்ச எங்கள் டைரக்டர் அவர். இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தோம் அண்ணனை. நிறைய தலைவர்களை உருவாக்கிய பெருமை அண்ணா சிங்காரவேலுக்கு உண்டு. இங்கே உட்கார வந்தாலே அவங்க லீடராக இருந்தால் தான் கூப்பிடுறது. அதான் சத்தியம் சிவம் சுந்தரம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதம் செய்வதற்காக இயக்குனர் அண்ணா சிங்காரவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது தான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற சத்தியம் சிவம் சுந்தரம் என்கிற அற்புதமான மாணவர்களை உன்னதமான ஒரு தலைவனாக ஒரு தனித்திறனாக உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு எப்போதுமே மாணவர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி தொடங்கினா அது 100% வெற்றி நிகழ்ச்சியாக அமையுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி சாட்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அவங்கள ஒரு திரைப்பட நடிகராக பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். எல்லா விதமான கதாபாத்திரத்திலும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு பேச்சு திறமை மிக்க மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளராக வல்லுநராக அவர் இந்த மேடையில் வந்து நிற்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதலான பெருமை. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். இன்னொரு திரை நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் அவர் அன்பு தம்பி, அப்படி தான் சொல்லணும். 10 ஆண்டுகளாக என் கூட தொடர்ந்து பயணிக்கிறவர். எதை செஞ்சாலும் ஒரு தனித்தன்மையோட மிக சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு தம்பி பாண்டிச்சேரி வினோத்குமார். எப்போவுமே நம்ம ஒன்று சொன்னோன்னா அதை வச்சு இன்னும் 9 உருவாக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவர். பொதுவாகவே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேங்க. பொதுவாக எப்போவுமே மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்களுக்கு ஒரு தனித்திறன்கிறது நாம் கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் அப்படியே நீங்கள் ஷார்ப்பாக எடுத்துக்குவீங்க. ஒரு தடவை இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு போட்டி வந்து தான். இயற்கை மனிதனை பார்த்து சிரிச்சு தான், என்னை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு இயற்கை கேட்டு தான். மனிதன் அப்படி தான், நான் பெரிய ஆள் அப்படின்னானா, அப்படியா நிரூபித்து பார்த்துருவோமா, போட்டி வச்சுக்குமான்னு இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு போட்டி வந்தது. அப்போ மனிதன் என்ன பண்ணியிருக்கான், புன்னகை சிரிச்சிருக்கான். உடனே இயற்கை உங்ககிட்ட புன்னகை இருக்கா, என்கிட்ட பூக்கள் இருக்குது அப்படின்னு பூக்களை காட்டினதான். ஓ, நான் என்கிட்ட புன்னகை இருந்தால் உங்ககிட்ட பூக்கள் இருக்கா அப்படின்னு மனிதன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினானா. உடனே இயற்கை, உங்ககிட்ட கோபம் இருக்கா, என்கிட்ட சுனாமி இருக்குது, என்கிட்ட பூகம்பம் இருக்குன்னு அதை வெளிப்படுத்தினுச்சான். மனிதன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய கருணையை காட்டியிருக்கான், இரக்கத்தை காட்டியிருக்கான். உடனே இயற்கை என்ன பண்ணிச்சான், உங்ககிட்ட இரக்கம் இருக்கா, கருணை இருக்கா, பதிலுக்கு என்கிட்ட மழை இருக்குன்னு மழை பொழிஞ்சுதான். மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் காட்டிய போது மனிதனிடம் இயற்கை தோற்று போனதான். யாரிடமே இல்லாத ஒரு அற்புதமான குணம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி தானங்க. அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி உண்மையிலே நான் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தனித்திறன் யாராவது ஒருத்தர் வந்து பாடுங்க, யாராவது ஒருத்தர் உங்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்துங்கன்னு சொன்ன போதெல்லாம், நான் படிக்கிற காலத்தில் எனக்கெல்லாம் அந்த துணிச்சல் கிடையாது. சொன்ன உடனே மேடைக்கெல்லாம் வரமாட்டோம். நமக்கெல்லாம் மேடைனாலே எவ்வளோ பயம் வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் சொன்ன உடனே மாணவர்கள் மேடை ஏறி உடனே பாடுறாங்க, உடனே பேசுகிறாங்க. இந்த மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்ந்துருக்குங்க. ஒன்று மட்டும் ஒத்துக்கங்க, நம்ம எந்த இடத்துல சபக்கூச்சத்தோட யாருக்காவது உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் தைரியமாக, நம்ம தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, யோசிக்காதீங்க. கிடைக்கிற மேடையை, கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு, உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு மிகச்சிறப்பாக அமையும். ஒரே ஒரு செய்திங்க, இன்றைக்கி பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலியாக இருக்காங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுங்களா?
ஒரு 3.5 வயசு குழந்தைங்க, பொம்பளை பிள்ளை, வீட்டு வாசலில் ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டு விளையாடுது. அந்த பக்கமாக போனால் ஒரு பெரிய ஒரு 70 வயசு இருக்கும். அதிர்ச்சி ஆகிட்டார். ஏன்னா அது நெஜ துப்பாக்கி. 3.5 வயசு பொம்பளை பிள்ளை நெஜ துப்பாக்கியை ரோட்டில் போட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அவர் பார்த்து சொன்ன ஏதுமான்னு கேட்டார். எங்கள் அப்பா போலீஸ்கார அவருக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டாங்குது. அவர் அப்பா பாக்கெட்லேருந்து தெரியாமல் எடுத்து போட்டு ரோட்டில் விளையாடுது. அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு என்ன பண்ணார், குடுன்னு கேட்டார். கொடுத்துருச்சு அந்த குழந்தை. அந்த குழந்தையோட நெத்தியில் வச்சார் துப்பாக்கியை. 10 தோப்புக்காரணம் போடு அப்படின்னாரு. அந்த குழந்தை பயந்துக்கிட்டே 10 தோப்புக்காரணம் போட்டுது. அந்த குழந்தை கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு இவர் சொன்னார், ஆபத்தான பொருளை வச்சு ரோட்டில் விளையாடக்கூடாது, போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னாரில்ல. அது கையில் வாங்கி டக்குன்னு இவர் நெத்தியில் வச்சிருச்சு. நீங்கள் 20 தோப்புக்காரணம் போடுங்க அப்படின்ட்டுருக்கு. ஐயோ, குழந்தை சுட்டாலும் சுட்டுக்கணும்னு இவர் 20 தோப்புக்காரணம் போட்டிருக்காரு. குழந்தை அவருக்கு புத்தி சொல்லியிருக்கு, ஆபத்தான பொருளை குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா திரும்ப அது கையிலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கூர்த்திட்டினாலே போதுங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு இன்றைக்கி பெரியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருக்காங்க. இந்த மாணவர்களை வைத்து நடத்தக்கூடிய இந்த சத்தியம் சிவம் சுந்தரம் என்கிற நிகழ்ச்சி 100 எபிசோடு இல்லை, 500ஐ தாண்டி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக, உலகம் முழுவதும் பேசக்கூடிய நிகழ்ச்சியாக, உங்களுடைய தனித்திறன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரல். நீங்கள் பேசுகிற உங்களுடைய தனித்திறன் ஒரு நிமிஷம் வைரல் ஆச்சுன்னா உலகம் முழுக்க உங்களை பற்றி பேசுவாங்க. அதற்கான வாய்ப்பு இந்த மேடையில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை மிக சரியாக பயன்படுத்துங்கள். ஒரு நல்ல நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியினுடைய நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர், இந்த மேடையை அமைத்து கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. அந்த விஷயங்கள் அது எல்லாமே ஃப்ரீ தான். இயற்கையும் மனிதனுக்கும் போட்டி. அந்த போட்டியில் யார் ஜெயிச்சது? ஏன்னா இதுக்கு உணர்வு இருக்குது, எமோஷன் இருக்குது, வெளிப்படுத்தலாம். இது எல்லாமே ஃப்ரீ. அன்பு, பாசம், தொடுதல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு செவுறு மாதிரி ஆயிட்டோம், ஒரு பில்லர் மாதிரி ஆயிட்டோம். மரம் கூட உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. இது உங்கள் நிகழ்ச்சி. எவ்வளோ அழகாக சொன்னா பாருவ. இத்தனை பேர் என்னமோ சொன்னீங்க, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், இது அதெல்லாம். எளிமையான விஷயத்தை விட்டுறீங்க. Who is a genius? You know who is a genius? One who has the ability to simplify the complicated is a genius. ஒரு கடினமான விஷயத்தை யார் ஒருத்தர் எளிமைப்படுத்துகிறாங்களோ, ஈஸி படுத்துகிறாங்களோ, சிம்பிள் படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜீனியஸ். அதான் இந்த ஜீனியஸ் இங்கே இருக்கிறாங்க மேடையில். சார், நான் என் பேர் வி சந்தியா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன். சார், இப்போ வந்து ஐ டாக்டர், ஹார்ட் டாக்டர், ஜெனரல் டாக்டர்னு நிறைய டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டருக்கு ஈக்குவலான கோர்ஸ் உங்கள் யூனிவர்சிட்டியில் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் 7.5ல் ஃப்ரீ கோட்டா கொடுக்குற மாதிரி உங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃப்ரீ கோட்டா கொடுப்பீங்களா? இந்த கேள்வி வந்து டாக்டர் ஐயா தான் பதில் கரெக்டாக சொல்லியிருக்கணும். டாக்டர் ஐயா இல்லாததுனால நான் அவர் சார்பாக எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். ரொம்ப நல்லா அற்புதமாக சொன்னாங்க. முதல்ல சந்தியாவுக்கு ஜோராக கை தட்டுங்க. அதான் இருக்கு பார் சந்தியா. எஸ் ஃபார் சந்தியா, எஸ் ஃபார் சக்ஸஸ். எப்படி? அப்போ நிறைய பேர் நான் குழந்தைங்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர். அப்போ நான் கேட்டேன், வாட் டாக்டர் அப்படின்னா, டாக்டர். அப்போ நான் சொன்ன ஒரு கேள்வி, சரி டாக்டர் ஆகிற சந்தியா ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப புத்திசாலி. சேலம் இல்லை, மூளை ஜாஸ்தி. அதனால் இந்த சேலத்துக்காரி என்ன பண்ணுறா, நான் டாக்டர் ஆவேன், இந்த டாக்டரில் வந்து ஐ வாண்ட் டு பிகம் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் ஆப்தமாலஜி அப்படின்னு ஃபார் த ஐ. அந்த மாதிரி இந்த குழந்தை ஷீ ஸ்பெஷலைசஸ் இன் தட் ஐ சார் டாக்டர். ஐ டாக்டர், கண் டாக்டரை படிக்கும்போது அதுலேயே 2 இருக்குது. என்ன 2 சொல்லுங்கள்? ஃபிசிஷியன், சர்ஜன். ஃபிசிஷியன் வந்து அவங்க சொல்லுவாங்க, இதுதான் உன்னோட கண்ணில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து நீ பார்த்துக்கோ. சர்ஜரினா நீ சர்ஜன் கிட்ட போ, அவன் வந்து கரெக்டாக அதை ரெடி பண்ணிடுவாங்க, தச்சு கிச்சு ரெடி பண்ணிடுவாங்க. இது ஃபிசிஷியன், சர்ஜன். ஸோ நீங்கள் வந்து ஐ டாக்டர் படிக்கிறேன்னா கூட அந்த ஐ டாக்டரில் என்ன ஆகணுன்றது ஒன்று இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி படிக்கணும். ஸோ இந்த டாக்டர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன படிக்கணுமோ இது வந்து இந்த மாதிரி இந்த மருத்துவம் இல்லை, இது வேறு மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் எந்த கோட்டாமெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து யார் வேணாலும் வந்து படிக்கலாம் இந்த யூனிவர்சிட்டியில். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு இங்கே வாங்க, இதை படிச்சுக்கலாம். ஓகே? சந்தியாவுக்கு ஒரு பரிசு கொடுங்க.
எனிபடி கேன் டெல் மீ த மீனிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி? அது தமிழ் பொறுப்பு. நான் இங்கிலீஷில் கேட்டேன். பொறுப்பு தான். அந்த பொறுப்புக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். அதை பிரிங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. லாஸ்ட்ல என்ன வருது? எபிலிட்டி. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? ரெஸ்பாண்ட். How you respond to the situation with your full ability is called responsibility. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். வீட்டுக்கு போனோன்னே இந்த ஷூ 2 இப்படி வைக்கணும்னா இப்படி பக்கத்தில் வைக்கணும். ஒன்று அங்கே ஒன்று இங்கே அப்படின்னா அடுத்த நாள் காலைல ஷூ இங்கே தெரியல, ஒன்று அங்கே போயிடுச்சு பக்கத்து வீட்டில், ஒன்று இங்கே இருக்குது. இதெல்லாம் பொறுப்பு இல்லாத காரியங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வா. சார், எனக்கு எடிட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் சார். எடிட்டிங்? எஸ் சார். சூப்பர். எடிட்டிங் மீன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டிங், ஃபிலிம் எடிட்டிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டாவைஸ்னிக் ரிசால்வ்னு ஒரு சாஃப்ட்வேர் டூலை வந்து ஸ்டடி பண்ணிட்டு வரேன். இதை டைம் பாஸ் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுக்கான ஸ்கோப் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. அவருக்கு பிடிச்ச துறை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, யூ கேன் நெவர் மேக் த ஹார்ஸ் ட்ரிங்க் த வாட்டர், யூ கேன் ஒன்லி லீட் த ஹார்ஸ் டு த வாட்டர். குதிரை ஆசைப்பட்டதான் அது தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி இவர் ஆசைப்பட்டிருக்கார். எனக்கு இந்த லைனில் நான் எழுதி தரேன், நீ நல்லா வருவேன், மிகச்சிறந்த எடிட்டராக வருவேன். இந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். எடிட்டிங். இந்த எடிட்டிங்லேருந்து நமக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம், அந்த சிற்பி என்ன பண்ணார் பாரு, அவரும் எடிட்டிங் தான் பண்ணார். தேவையில்லாததை தூக்கிட்டார். அந்த மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஃபஸ்ட்டில் அந்த குழந்தை கிடைச்சி இல்லையா, நிறைய சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் எடிட் பண்ண, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுரு. உன் கோல் என்ன, உன் லட்சியம் என்ன, அது பக்கம் நீ போனீங்கன்னா நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். யூ கோ டு த புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட். இதுக்காக நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். அதில் வந்து எடிட்டிங் கோர்ஸ் இருக்குது, 3 இயர் கோர்ஸ். உட்காந்து படி. சார். அதுக்கப்புறம் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆளாக வருவேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தவர் தான். ஓகே, தேங்க்யூ. நன்றி. மை நேம் இஸ் சஹானா. சார், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியா இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியாங்க சார்? நீ சொல்லு குட்டி. சஹானா, ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா? சார், ஸ்மார்ட் ஒர்க். அப்புறம் ஏன் நீ அந்த கேள்வி என்ன கேட்குற? மூட்டை தூக்குறவங்க கூட தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். சார் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஸ்மார்ட் ஒர்க் தான் உன் பேர்லேயே இருக்கு. எஸ் ஃபார் ஸ்மார்ட். ஸ்மார்ட். சார், ஒன் மோர் எஸ் ஃபார் சக்ஸஸ். சார், இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதில் வந்து நாம் வந்து முன்னெல்லாம் டெக்னாலஜி இல்லாதப்ப நாம்பளாம் சிந்திச்சு ஒரு செயலை வந்து செய்வோம். ஆனால் இப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு கொஷின் வேணும் அப்படின்னா உடனே ஏன் இன்டர்நெட் போய் பார்க்குறோம்? நாம் ஏன் ஓனாக திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்லை நான்லாம் பார்க்குறதே இல்லை கிட்டு. சார், நீங்கள் காலையிலேருந்து பேசுகிறீங்க. இரு, கேள்வி கேட்டோன்னே இரு. இந்த கேள்விக்கு தான் பதில் நான் சொல்லலையே. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒரு சுபாவம். நீ அதை நாடுற, நீ தான் அதை எடுக்காத. உன்னுள்ள கேளு. எல்லா கேள்விக்கும் உன்னுள்ள இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. நான் வந்து ஷர்ட்டில் ஃபர்ஸ்ட் பட்டன் போட்டால் எல்லா பட்டனும் கரெக்டாக உட்காரும். எஸ்ஸனோ? அதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே போட்டேன். உன்னுள்ள இருக்குது எல்லாமே. ஆல் பவர்ஸ் வித் நியூன்னு உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு புரியாது, போக போக புரியும். ஓகே, ஸோ டூ ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, தேங்க்யூ. விக்கி, நெக்ஸ்ட். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதில் தோற்று போயிட்டா மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்களா இல்லை நீங்களா செய்வீங்களா? நீ என்ன செய்வ சொல்லு. நீ என்னை பற்றி என்ன கவலைப்படுற? நீ என்ன செய்வ அதை சொல்லு. நானாக தான் செய்வேன். என்ன செய்வ? சரி, எனக்கு என்ன தோணுதோ அதை தான். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி, குழந்தைத்தனமான ஒரு கேள்வி? அடுத்தவங்க வந்து எதை வேணாலும் நினைப்பாங்க. 3 தவளை இருந்தது. அதில் ஒரு இடத்துல மாட்டிக்கினாங்க. ஒரு தவளை முயற்சி பண்ணுது, அடுத்த தவளை சொல்லுது முடியாதுன்னு. முடியவே இல்லை. ஆனால் ஒரு தவளை மட்டும் போயிடுச்சு வெளியே, சாதிருச்சு. எப்படி சொல்லுங்க? உனக்கு தான் இது போச்சா கிஃப்ட்டு? அந்த தவளை வந்து செவிட்டு தவளை. அது கேட்கல. மற்றவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறது அது கேட்கல. அதுக்கு காது கேட்காதனால அது முயற்சி பண்ணிடுச்சு, வீணாக கெட்டு போகாமல் சாத்திடுச்சு. அந்த மாதிரி இது மற்றவங்க 1000 பேசுவாங்க,
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா விதை அறுவடை, நீ செஞ்ச உனக்கு அந்த பலன் கிடைக்கும். ஓகே, ஒரு பெரிய குரு இருந்தாராம். அந்த பெரிய குருக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. மெக்கானிக் குழந்தை, பிளம்பர் குழந்தை, எல்லாரோட குழந்தைங்க இருந்தாங்க. விவசாயியோட குழந்தை, அத்தனை பேர் இருந்தாங்க. இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அமெரிக்காவிலேருந்து வந்தான். அமெரிக்காவிலேருந்து வந்த குழந்தை இவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி பார்க்குறான். நான் அமெரிக்கா, நீங்கள்லாம் வில்லேஜ், நான்சென்ஸ், எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தான். அப்படியே ஆட்டிடியூடாக நிற்கிறேன். அப்படி குரு வரும்போது அவங்க எல்லோரும் வந்து பணிவாக அன்பாக வணக்கம் சொல்கிறான். இவன் மட்டும் வந்து அப்படியே நின்று ஹாய் அப்படின்னா. குரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு வருஷம் கிளாஸ் முடிஞ்சுது. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப குரு வராரு. எல்லா பசங்க நிற்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் குழந்தை குனிஞ்சு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கணும். நீ பாஸ் போடா, நீ பாஸ், நீ பாஸ். இவங்ககிட்ட வந்தோடனே இவன் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம இப்போ வந்து 1 year ஆயிடுச்சுல, அது வேறு இவங்க கூட நிற்கிறது. இவன் தள்ளி நிற்கிறான், யூஸ்லெஸ். குரு வந்து இன்னும் அப்படியே குருவை பார்க்குறான். குரு இல்லை, யூ ரிப்பீட் அகெயின் அப்படின்ட்டார். ரிப்பீட் அகெயினுக்கு அர்த்தம் என்ன? ஃபெயில். புரியுதா? செஞ்சதை திரும்ப செய். இவனுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்ன இந்த முட்டாளுங்கெல்லாம் பாஸு, நான் ஃபெயிலுன்னு 2 பேரை பிடிச்சி என்ன அப்படின்னா, இந்த பார் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சால் நீ குருக்கிட்ட போய் பேசு. போச்சு. 2வது வருஷம் எல்லாம் லைனாக நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த குழந்தைங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. பாஸ் பாஸ் பாஸ். இவர் இப்போ இன்னும் பயங்கர திமிரா அப்படி நிற்கிறார். குருவில் வந்து அவனை பார்த்துட்டு ரிப்பீட் அகெயின் அப்படின்ட்டார். மறுபடியும் ஃபெயில் அப்படின்னு போயிட்டார். இவன் 2 பேரை பிடிச்சி அடிக்கலாம் போய் அப்போ 4 பேரெல்லாம் நிப்பாட்டி, உனக்கு தைரியம் இருந்தால் போய் குருக்கிட்ட கேளு. உனக்கு சரியான கோவம், மண்டை கோவம் வந்துடுச்சு. போய் நேராக குரு ரூமு டோரை எட்டி உதச்சி அங்கே அவர் அமைதியாக உட்காந்துருக்கார். இவன் போய் கற்றுன்னு கத்துறான். உனக்கு அறிவு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, என்ன கற்றுக் கொடுக்குற, இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு அறிவில்லை, எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை, இங்கே அமிச்சாங்க, இவங்களோடலாம் இதுங்க மூஞ்சிங்கூடலாம் நான் படிக்கணும். வேணும். எவ்வளோ நேரம் கற்றுவேன் கோவத்தில்? ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். கத்தி முடிஞ்சோடனே அந்த குரு என்ன தெரியுமா கேட்டார் அவனை, உனக்கு டீ பண்ண தெரியுமான்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ நேரம் நான் கற்றுனேன், குரு ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் டீ பண்ண தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும் அப்படின்னா. போய் டீ எடுத்துகிட்டு வாங்க. இவன் போய் டீ எடுத்துகிட்டு வந்தான். டீ எடுத்துகிட்டு வந்தோடனே ஊற்று அப்படின்னாரு. அந்த கப்பில் அந்த டிகாக்ஷன் ஊற்றணும். ஒரு 3/4 கப்பு வந்தோடனே அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு என்ன ஊற்றணும்? பால் ஊற்றணும். இவன் நிப்பாட்ட போகும்போது குரு நான் சொன்னாரா, நிப்பாட்டாது அப்படின்னா. அப்புறம் ஊற்றினே இருக்கான். என்னாச்சு? கப்பு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? கீழே ஒழுவி அந்த சாசரில் போகுது. இவன் லைட்டாக ஊற்றினே இருக்கான். குரு பார்த்துனே இருக்கான். இவன் குருவை பார்க்குறான். அப்போ குரு சிரிச்சுட்டே கேட்டாரான், உனக்கு புரியுதா? எனக்கு புரியல அப்படின்னா. உன் கப்பு ஃபுல்லாக இருக்கிறனால தான் நாங்கள் எது சொன்னாலும் உன் மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது. ஃபஸ்ட் எம்டி யுவர் கப், தென் யூ கேன் லேர்ன். யூ நோ வாட் த பியூட்டி ஆஃப் லைஃப் இஸ், யூ ஹாவ் டு அன்லேர்ன் டு லேர்ன் அகெயின். புரியுதுங்களா? ஸோ புட் யுவர் ஹேண்ட் அவுட் லைக் திஸ். This is my cup. Put your hand out. This is for all of the boys who are making noise over there. Put your hand out. Put it out. கையை போடுங்க இப்படி. Turn it like this and say, tap it. I am emptying my cup. ஆமாம். அந்த கப்பை எம்டி பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ மற்றவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறும். கம். I'm Anushka from Jairam Higher Secondary School. My question is how to become a speaker, public speaker. Very good. Practice makes passion. அதான் கண்ணு, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நமக்கு என்ன வேணுமோ, எப்படி அந்த தம்பி எடிட்டிங்கில் நான் பண்ணணும்னு சொன்னாரோ, அப்போது நீ வந்து மேடையில் பேசணும். மேடையில் பேசணுன்னா வா நில்லு, அவங்கள்ட்ட பேசுவோம் 2 வார்த்தைகள். திரும்பி அவங்கள பாரு, என்ன பேசணுமோ பேசு. நான் சொல்கிறேன் என்ன நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறேன், பண்ணு. அவங்கள பார்த்து பேசு, என்னை பார்க்காத. ஃபஸ்ட்டு திரும்ப அவங்கள பார்த்து நில்லு, இப்படி நிற்காத, இப்படி நில்லு. ஃபேஸ் த க்ரௌட். ஏன் கை ஆட்டுற இப்படி இப்படி இப்படி. இதுதான் மேடை பயம்.
ஒரு கால் இப்படி இருக்குது, ஒரு கால் இப்படி இருக்கு பாரு. ஜஸ்ட் ஸ்டாண்ட் கேஷுவலி. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்? பேர் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கிறேன்னு கேளு. சஞ்சனா, பவதாரணி, அப்பா பவதாரணி, நீ ஒரு பாட்டு பாடு. எனக்கு வருது பாரு, உனக்கு ஏன் வர மாட்டேங்குது? புரியுதா? இதுதான், இந்த பயிற்சி பண்ணால் அது போயிடும். படப்படப்பன்னு இருக்கா? கை காட்டு. சுரேஷனை கை தொட்டு பாருங்களேன், ஐஸ் மாதிரி இது ஜில்லுன்னு. இதுதான். ஆனால் மேடைக்கு வந்துட்டேன், அதான் வெற்றி உனக்கு. மேடை பயம் போயிடும். 4 முறை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்பவுமே வந்து சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமாக ஈஸியாக? ஆமாம், ஈஸி. எப்போ கற்றுக்கின பிறகு. ஃபஸ்ட் டைம் சைக்கிள் மேலே ஏறி விடும்போது கீழே உதா முட்டி போயிடும். அதே தான், அந்த பாபா தான் இதுவும். செய்ய செய்ய எல்லாம் போயிடும். அப்புறம் பயங்கரமாக கதை பேசுவேன். நிறைய படிக்கணும். படித்தா தான் நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதான் அண்ணா கிட்ட வாங்கிக்கோ. ஐ எம் பிரனிஷா ஃப்ரம் ஜெயராம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அது வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு வரல. ஸோ அதை நான் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும்னு என்ன சொல்வீங்க? அப்போ ஃபஸ்ட்டு நீ சொன்னது பேர் வந்து தப்பு. என்ன சொன்னேன்? நான் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு. ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால் அந்த ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். யூ ஆர் நாட் டூயிங் இட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட் இஸ் ராங். ஐ ஆம் டூயிங் சம்திங் பர்ஃபெக்ட்னு யார் வேணால் கேளுங்க. சார் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால், ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால் அது என்ன பதில்? அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ஆனால் ரிசல்ட் வரல. அப்போ நீ பர்ஃபெக்டாக பண்ணலை, அவ்வளோதான். அப்போ நீ செய்கிறத கரெக்டாக செய். யுவர் திங்கிங் இட் இஸ் பர்ஃபெக்ஷன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ நினைக்கிற இது பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்ட் இல்லை, அதை கரெக்டாக செய். மறுபடியும் அதை சிந்திச்சு பார், எங்கே தவறு நடந்தது, ஏன் என்னால் நான் நினச்ச ரிசல்ட் ஏன் வரல. ஓகே, தேங்க்யூ. I am Rakshna from Jairam Higher Secondary School. Sir, how do we balance sports and education when we feel discouraged and hopeless? How to do sports and education together. இல்லையா? ரெண்டுத்தையுமே வந்து ஒரு நாளில் எவ்வளோ டைம் இருக்குது? 24 hours. அந்த 24 ஹவர்ஸை நீ எப்படி அலோகேட் பண்ணுறன்றது. இதுக்கு கொஞ்சம் நேரம், இதுக்கு கொஞ்சம் நேரம். உனக்கு காலையில் புஸ்தகம் 5 மணிக்கு எடுத்தால் தூக்கம் வருதா, இல்லை நல்லா படிக்க முடியுதா? காலையில் படிக்க முடியுது. 10 மணிக்கு புஸ்தகம் எடுத்தால் தூக்கம் வருதா, இல்லை படிக்க முடியுதா? தூக்கம் வருது. புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, நைட் டைம் 10 o'clock புக் எடுத்தால் ரக்ஷிதாக்கு தூக்கம் வருது. ஸோ தட் மீன்ஸ் இஸ் அ மார்னிங் கேர்ள். புரியுதா? மார்னிங் பிரெயின். ஐ எம் அ நைட் கை. மார்னிங் 6 o'clock எனக்கு செம்ம தூக்கம் வரும். ஐ லவ் டு ஸ்லீப் இன் த மார்னிங்ஸ். நைட் டைம் நோ ப்ராப்ளம். ஃபுல் நைட். ஐ எம் லீவிங் நவ். ஐ லீவ் 8, 9 o'clock. 2 o'clock, 3 o'clock I'll reach Chennai. I'm going tonight to Chennai. Night time no problem. பகலில் 6 மணிக்கெல்லாம் 6 மணிக்கு எழுச்சிக்கணுமா, காலையில் ஷூட்டிங்கா, அப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுந்திக்கணும், இஷ்டப்பட்டு எழுந்திக்கிறது இல்லை. ஸோ யூ பேலன்ஸ் த டைம். சின்ஸ் யூர் அ மார்னிங் கேர்ள், கெட் அப் 1 hour early. 1 hour early 60 minutes. சீக்கிரமாக நீ வந்து என்ன 60 நிமிஷம் இருக்கும். அந்த 60 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உடல் பயிற்சி பண்ணு. இது பேர் நான் சொல்கிறது வந்து 1, 2, 3 ரூல். 1 மணி நேரம் தினம் உடல் பயிற்சி பண்ணால் பாக்கி இருக்க 23 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் உன்னை காக்கும். இட்ஸ் கால் த 1, 2, 3 கோல்டன் ரூல். எவ்ரி டே யூ மஸ்ட் ஒர்க் அவுட் 1 hour. ஸோ அந்த 1 hour ஒர்க் அவுட் பண்ணிடு. செம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். மார்னிங் 4 to 5 ஒர்க் அவுட் பண்ணிடு வீட்லேயே. அப்புறம் 5 o'clock to 6 o'clock 6:30 வரைக்கும் படி. முடிஞ்சிச்சு. சக்ஸஸ் இஸ் யோர்ஸ்.